Hello friends, welcome to Almost Coding. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது SDLC. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு SDLCனா என்னென்னு தெரிஞ்சப்போம். SDLC is a structured process that enables the production of high quality, low cost software in the shortest possible production time. அதாவது SDLC அப்படின்றது என்னென்னா ஒரு நல்ல குவாலிட்டியான சாஃப்ட்வேர், அதே டைமில் லோ காஸ்ட்டில் ஷார்ட்டஸ்ட் டைம்லேயே வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ராடக்ட்டை நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தான் ஆக்சுவலி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் தெர் ஆர் 6 ஸ்டெப்ஸ் இன் தட். நம்ம வந்து 6 ஃபேஸஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரெக்வயர்மெண்ட்னு சொல்கிறோம். சரி, ரெக்வயர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா கிளைண்ட்டோட நீட்ஸ், அதாவது கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம செய்யணும். ஸோ அதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணுறேன்னா அப்போ அதுலேருந்து கிளைண்ட்டோட நீட் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த SDLC லைஃப் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பிளான் அண்ட் அனலைஸ். இப்போது ஓகே, ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம், அடுத்து அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்ணிடலாமா? அப்படி கிடையாது. இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் அதே ரெக்குயர்மெண்ட்ஸை வேறு மாடுலேஷனில் சொல்லிக்கலாம். பட் அஸ் எ டெவலப்பராக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஓகே, நம்ம வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணணும். அதாவது எந்தெந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணணும். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னா டிசைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பண்ணலான்னொடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடிங் போட்டு உடனே அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணணும். ஸோ டிசைன் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓகே இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ லோகோ எப்படி இருக்கலாம், அப்ளிகேஷனுக்கு நேம் என்ன வைக்கலாம், ஸோ எப்படி ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் கூட கனெக்ஷன் இருக்கணும், ஸோ கிளைண்ட்டுக்கும் மிஷினுக்கும் எப்படி கனெக்ஷன் வைக்கலாம், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்கை நம்ம டிசைன்லேயே வந்து முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைனை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவோம். ஸோ டிசைன் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அதுக்கடுத்த ப்ராசஸ் நமக்கு வர நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஹவு த அப்ளிகேஷன் லுக்ஸ், கனெக்டிவிட்டி பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட், ஸோ கனெக்டிவிட்டி பிட்வீன் கிளைண்ட் அண்ட் மிஷின், ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து கோடிங். ஸோ கோடிங்னா அதாவது நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ப்ரோக்ராமோட லாஜிக். ஓகேவா? லாகின்னா அப்போ லாகின்னா ஒரு யூசர் நேம் இருக்கணும், ஒரு பாஸ்வேர்ட் இருக்கணும். யூசர் நேம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். பாஸ்வேர்ட்னா வந்து நம்பர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும்னா அதுக்கு ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஜிக்காக வந்து கோட் போடணும். போட்டுட்டு அதுக்கே இந்த மாதிரி லாஜிக்காக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம கோடிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்டிங். சரி, நம்ம கோட் போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சோம் அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன தான் கோட் போட்டு முடிச்சாலும் அது குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ குவாலிட்டி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தப்போம். ஸோ குவாலிட்டி செக் பண்ணணும், யூசபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், ரிலையபிலிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இட்ஸ் அ டெஸ்டிங். இட்ஸ் அ ஃபிஃப்த் ஃபேஸ் ஆஃப் SDLC லைஃப் சைக்கிள். அடுத்தது சிக்ஸ்த்து ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ டெஸ்ட் பண்ணதும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணதும் அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. சப்போஸ் அதில் எது ப்ராப்ளம் இருந்து திரும்ப அஸ் அ டெவலப்பரை நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வரும்போது நம்ம அந்த ப்ராடக்டை வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீடெலிவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை டைம் அதில் ப்ராப்ளம் வந்தாலும் திரும்ப நம்ம வந்து அதை ரெடி பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ். கரெக்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் டெலிவர் த ப்ராடக்ட். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் இதை பற்றின டீட்டெயிலான வீடியோஸை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் டெஸ்டிங், make sure you subscribe to our channel.